குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது லிட்டரரி கிரிட்டிசிசம் கீட்ஸ் லெட்டர்ஸில் கீட்ஸ் ரிச்சர்ட் வுட்ஹவுஸுக்கு 1818 அக்டோபர் 27 எழுதின லெட்டர். இது பிஜிடிஆர்பியில் இருக்கிற ஒரு லெட்டர். பிஜிடிஆர்பிக்கு கீட்ஸ் லெட்டர்ஸ் என்பது லிட்டரரி கிரிட்டிசிசம் என்று சேதுராமன் எடிட் பண்ண ஒரு புத்தகம். அதில் 4 லெட்டர்ஸு, அந்த 4 லெட்டர்ஸ் தான் பிஜிடிஆர்பி சிலபஸுக்கு. ஏற்கனவே நம்ம 3 லெட்டர்ஸ்க்கு வீடியோ போட்டுட்டோம். இது 4வது லெட்டர். ஸோ இதில் ரிச்சர்ட் வுட்ஹவுஸ் என்பவருக்கு கீட்ஸ் எழுதுகிறார். ஏற்கனவே ரிச்சர்ட் வுட்ஹவுஸ் கீட்ஸுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கார். கீட்ஸுக்கு அவர் எழுதின எண்டிமியான் என்ற போமுக்கு ரொம்பவும் அட்வர்ஸ் கிரிட்டிசிசம், அது ஒரு மோசமான கிரிட்டிசிசம் எல்லா பத்திரிகையிலையும் வந்துச்சு. அதில் கீட்ஸ் மனமுடைஞ்சு போயிருந்தார். அதே சமயத்தில் அவருடைய பிரதருக்கு டிபி, உடம்பு சரியில்லாமல் சீரியஸாக போயிடுச்சு. அதனாலையும் இவருக்கு ரொம்ப வருத்தம். இப்படி ரொம்ப வருத்தமாகவும் துன்பமாகவும் இருந்து ஒரு போயட்ரி எழுதுறதையே கிட்டத்தட்ட விட்டுட்ட மாதிரி இருந்தார். அப்போது ரிச்சர்ட் வுட்ஹவுஸ் ஜான் கீட்ஸுக்கு அவருக்கு ஆறுதல் சொல்லுகின்ற வகையில் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்திற்கு ரிப்ளை பண்ணுகின்ற வகையில் எழுதப்பட்ட கடிதம் தான் இது. 1818 அக்டோபர் 27 ரிச்சர்ட் வுட்ஹவுஸுக்கு கீட்ஸ் எழுதின லெட்டர். வழக்கம் போல் இந்த லெட்டரும் எடிட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இந்த லெட்டருக்கு முன்னாடி ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 4 டாட் போட்டிருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பகுதி இருக்குன்னு அர்த்தம். அந்த பகுதியெல்லாம் நமக்கு ஒரு லிட்டரரி கிரிட்டிசிசம் என்கின்ற ஆஸ்பெக்டில் அது தேவையில்லை. அடுத்து ரிச்சர்ட் வுட்ஹவுஸுக்கு ஒரு நன்றி சொல்கிற மாதிரி அப்படித்தான் அந்த பகுதியெல்லாம் இருக்கும். அதில் ஒரு லிட்டரரி கிரிட்டிசிசம் ஆஸ்பெக்ட் எதுவும் இல்லாததுனால அது நமக்கு தேவையில்லைன்னு அதை எடிட் பண்ணிவிட்டு ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டடிக்கு உரிய போர்ஷன் மட்டும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த லெட்டரை பார்க்கலாம். ஆஸ் டு தி பொயட்டிக்கல் கேரக்டர் இட் செல்ஃப், தெர் இஸ் அ கேரக்டர் கால்டு பொயட்டிக்கல் கேரக்டர். ஒரு பொயட் அப்படின்னா அவனுக்கு ஒரு கேரக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பொயட்டிக்கல் கேரக்டர். ஆனால் கீட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பொயட்டுக்கு கேரக்டரே கிடையாது. பொயட்டுக்கு கேரக்டர் கிடையாதுன்னா ஒரு கேரக்டர் இல்லாத ஒரு மோசமான ஆள் அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஒரு பொயட் அப்படின்னா அவனுக்குன்னு சில குணாதிசயங்கள் இருக்கணும்ல. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பொயட்டுக்குன்னு ஒரு குணாதிசயமே கிடையாது. அவன் எதை பற்றி எழுதுகிறானோ அந்த கேரக்டருடைய குணாதிசயமாக மாறிடுவான். இப்போ இந்த ஹோல் ஆஃப் இந்த லெட்டரில் சொல்கிறது இது ஒரே ஒரு விஷயந்தாங்க. இது சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பொயட்டுக்குன்னு ஒரு தனி கேரக்டர் கிடையாது. ஒரு பொயட் என்பவன் எந்த கேரக்டரை பற்றி அவன் எழுதுகிறானோ அந்த கேரக்டராகவே அவன் மாறிடுவான். இப்போ ஒரு ஆக்டரை பற்றி என்ன சொல்லுவான், சிவாஜி கணேசனை பற்றி சொல்லும்போது சிவாஜி கணேசன் ஹீரோவாக நடித்தா ஹீரோ மாதிரி நடிப்பார். அவர் ஒரு வில்லன் கேரக்டர் எடுத்தால் அவரே ஒரு வில்லன் மாதிரியே நடிப்பார். ஒரு காமெடியன் ரோல் எடுத்துக்கிட்டான்னா காமெடியனாகவே நடிப்பார். அப்போது நீங்கள் எந்த ரோலில் நடிக்கிறீங்களோ முதல்ல அந்த ரோலை நீங்கள் மாறிட்டீங்கன்னா தான் உங்களால் அதை செய்ய முடியும். இப்போ நீங்களே ஒரு வில்லன் மாதிரி மாறிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ உங்கள் மனசுக்குள்ளே ஒரு வில்லன் எப்படியெல்லாம் திங்க் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே தோண ஆரம்பிக்கும். அவன் எப்படி பார்ப்பான், எப்படி பயப்படும். இப்போ உள்ளத்துக்குள்ளே தப்பு போயிட்டா அவனுக்கு ஒரு மாதிரியான உள்ளுக்குள்ளே பயம் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் வெளியில் காமிக்காமல் எப்படியெல்லாம் இருப்பான் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்போ தான் நீங்கள் எழுதும்போது ஒரு சரியான வில்லனை வச்சு நீங்கள் எழுத முடியும். அதே மாதிரி தான் ஒரு பொயட்டுக்கு அவர் எதை பற்றி எழுதுகிறாரோ அதாவே மாறிடுவார். அதனால் ஒரு பொயட்டுக்கு ஒரு பொயட்டிக்கல் கேரக்டர்னே ஒன்று கிடையாது. இதாங்க இந்த ஹோல் லெட்டரில். இனிமேல் நம்ம இதை வேகமாக பார்த்துடலாம். அதுலேயும் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இது எப்படி இருக்குன்னாக்க இந்த கெமாலியன்னு சொல்லுவாங்க, அதாவது பச்சோந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு பொயட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பச்சோந்தி மாதிரி தான். பச்சோந்திங்கிறது என்ன பண்ணுன்னா, ஒரு பச்சையான இலைக்குள்ளே இருக்கும்போது பச்சையாக போயிடும்.
ஒரு சிகப்பான இலைக்குள்ளே இருக்கும்போது அது பார்க்குறதுக்கு சிகப்பாக மாறிடும். எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்தினுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளும். அது மாதிரி ஒரு பொயட்டுங்கிறவன் எந்த கேரக்டரை பற்றி அவன் ஒரு எழுதுகிறானோ அந்த கேரக்டராகவே அவன் மாறிடுவான். அதனால தான் அந்த கேரக்டரை வந்து உணர்வு பூர்வமாக அவனால் அப்படியே படைக்க முடியுது. அதனால் அவன் ஒரு பச்சோந்தி அப்படின்னு சொல்கிறார். இதுதான் இல்லை. ஓகே, இப்போ நம்ம இந்த லெட்டரை பார்க்கலாம். As to the poetical character itself, ஒரு poetical characterன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, I mean that sort of which if I am anything, அது மாதிரி ஒன்று இருந்து நான் அப்படி இருந்தால் I am a member, that sort distinguished from the Wordsworthian or egotistical sublime. இது வந்து வேர்ட்ஸ்வொர்த்துக்கிட்ட அந்த மாதிரி இருக்கும், ஒரு பொயட்டிக்கல் கேரக்டர் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு பொயட்டிக்கல் கேரக்டர் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட்ஸ்வொர்த்தியனை இவர் இங்கே இது பண்ணுறாரு. இதில் ஈகோட்டிஸ்டிக்கல் அப்படின்னு சொன்னால் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் ஒருத்தன் அவனை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பான். எப்போ பார்த்தாலும் நான் அப்படி இருந்தேன், நான் அப்படி பண்ணுவேன், நான் அப்படிப்பட்டவன், என் கேரக்டர் இப்படி, நான் அந்த இடம் நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு தன்னை பற்றியே ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்கள், அவன் தான் ஈகோட்டிஸ்டிக்கல்னு பேர். ஸோ வேர்ட்ஸ்வொர்த்திங்கிறது கிட்டத்தட்ட அவர் அப்படி தான். ஏன்னா வேர்ட்ஸ்வொர்த்துங்கிறவர் இந்த இடத்துல வேர்ட்ஸ்வொர்த்தை குறையா சொல்லலை. வேர்ட்ஸ்வொர்த்துங்கிறவர் ஒரு மச்சூர் பாயிண்ட், அவர் ஒரு மச்சூர்டான பாயிண்ட். அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு தான் வேர்ட்ஸ்வொர்த்துங்கிறவன் ஒரு பெரிய பாயிண்ட், ஒரு ரொமான்டிக் பாயிண்ட் அப்படிங்கிற சென்ஸ் இருக்கும். இன்னொன்று வேர்ட்ஸ்வொர்த்தை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த கேரக்டரை பற்றியும் அவர் எழுதுறதே கிடையாது, அவர் நேச்சரை பற்றி எழுதிட்டு போயிடுவார். அவர் எழுதுனதே ஒரு பெரிய கேரக்டர்ஸுக்கே கிடையாது, அவர் எல்லாமே நேச்சர் பாயிண்ட். அப்போ நேச்சரை பற்றி தான் அவர் எழுதுகிறாரு. அப்போ நேச்சரை பற்றி எழுதும்போது அவர் அந்த கேரக்டராக மாறணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு மரத்தை பற்றி எழுதும்போது ஒரு மரமாக மாறணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இல்லையா? அதனால தான் வேர்ட்ஸ்வொர்த்தியன் சப்ளைம் அது, விச் இஸ் எ திங் பர் சே அண்ட் ஸ்டாண்ட்ஸ் அலோன். அதனால தான் இது தனித்து நிற்கிறது. இது த பொயட்டிக்கல் கேரக்டர், இட் ஸ்டாண்ட்ஸ் அலோன். It is not itself, it has no self. It is not itself, அதுவாக இருக்காது, ஏன்னா அதுக்கு செல்ஃபே கிடையாது. The poetical characterங்கிறதுக்கு there is no self, it is everything and nothing. அதே சமயத்தில் ஒரு poetical characterங்கிறது எல்லாமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஒன்றும் இல்லாமையாகவும் இருக்கும். ஒரு poetical characterங்கிறது it is everything, at the same time it is nothing also. இது ஒரு வில்லனாகவும் இருக்கும், ஒரு குணச்சித்திரன் வேலையாகவும் இருக்கும், ஒரு ப்ராஸ்டியூட்டாகவும். நீங்கள் ஒரு ப்ராஸ்டியூட் கேரக்டர் நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னாக்க, நீங்கள் ஒரு ப்ராஸ்டியூட் மாதிரி உங்கள் மைண்ட் செட் இருந்துச்சுன்னு சொன்னால் தான் ஒரு ப்ராஸ்டியூட் எந்த மாதிரிலாம் நடந்துக்குவா, ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி நடந்துக்குவா, எப்படி பேசுவா, பெட்டில் அவன் கூட எப்படி பிஹேவ் பண்ணுவா, காசில் எப்படி அவன் குறியாக இருப்பா, இதெல்லாம் பற்றி உங்களுக்கு நீங்கள் அதுவாகவே மாறினீங்கன்னா தான் ஒரு நல்ல ப்ராஸ்டியூட் கேரக்டர் கூட உங்களால் உருவாக்க முடியும். அதனால தான் சொல்லலாம், இட் இஸ் எவ்ரி திங். பொயட்டிக்கல் கேரக்டர் இஸ் எவ்ரி திங், அது எல்லாத்துக்கும். அட் த சேம் டைம் இட் இஸ் நத்திங். இட் இஸ் நோ கேரக்டர், அதுக்குன்னு ஒரு கேரக்டர் கிடையாது. இட் என்ஜாய்ஸ் லைட் அண்ட் ஷேட், ஒரு நல்ல ஒளியையும் காட்டும், அதே சமயத்தில் ஒரு நிழலை பற்றியும் சொல்லும். இட் லிவ்ஸ் இன் கஸ்டோ. இட் லிவ்ஸ் இன் கஸ்டோ அப்படின்னு சொன்னால், கஸ்டோங்கிறது ஒரு என்ஜாய்மெண்ட். இட் லிவ்ஸ் இன் என்ஜாய்மெண்ட் ஆர் it is a vigor in doing something. ஏதாவது ஒன்று செய்கிறதுக்கான ஒரு வேகம், அதான் கஷ்டம் அப்படின்னா ஏதாவது ஒரு செய்கிறதுக்குன்னு ஒரு வேகம் இருக்கும்ல, அதான். அதனால the poetical character lives in gusto, lives in enjoyment or in the vigor in doing something. ஏதாவது செய்ய வேணுங்கிற அந்த ஒரு எண்ணம், அந்த துருதுருப்பு அதுக்குள்ளே தான் இருக்கும். அது ஒரு லைட்டையும் பற்றி பேசும், ஒரு ஷேடாகவும் இருக்கும், லைட்டாகவும் இருக்கும், ஃபவுல் மோசமாகவும் இருக்கும், ஃபேர் அழகாகவும் இருக்கும், ஹையாகவும் இருக்கும், லோவாகவும் இருக்கும், ரிச்சாகவும் இருக்கும், புவராகவும் இருக்கும், மீன் ரொம்ப அற்பத்தனமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் எலிவேட்டட் ரொம்ப உயர்ந்ததாகவும் இருக்கும். இப்படி எல்லாமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் எதுவாகவும் இருக்காது. It has as much delight in conceiving an Iago. Iagoங்கிறது நமக்கு தெரியும், ஒத்தெல்லோவில் வர்ற ஒரு வில்லன் கேரக்டர். அதாவது வில்லன்னா உலகத்திலே இப்படி ஒரு வில்லனை நீங்கள் உலகத்திலே பார்க்க முடியாது, அந்த மாதிரியான கேரக்டர் இயாகோ கேரக்டர். அதனால தான் இப்போ எப்படி நம்ம பெரிய கர்ணன்டா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், அவன் இருக்கிறதான் கொடுத்துருவான்னு அர்த்தம். அது மாதிரி அவன் ஒரு இயாகோடா அப்படின்னாக்க அவன் ஒரு சரியான வில்லன்டா அப்படின்னு அர்த்தம். ஸோ இயாகோ என்பது இங்கிலீஷில் ஒரு வேர்டாகவே மாறிடுச்சு வில்லன்கிறதுக்கு, அந்த மாதிரியான கேரக்டர்.
அது மாதிரி நீங்கள் ஒரு poetry அல்லது ஒரு poet அல்லது ஒரு ஆர்டிஸ்ட் அல்லது ஒரு ட்ராமாட்டிஸ்ட் அவர் வந்து ஒரு ஏகோ கேரக்டரை படைக்கும் போதும் ஒரு அதை மனசுக்குள்ளே ஏகோ கேரக்டரை உருவாக்கணும்னு நினைக்கிறார். அப்போ அவருக்கு என்ன டிலைட் இருக்குமோ அதே மாதிரியான டிலைட் இமோஜன் என்கின்ற கேரக்டரை உருவாக்கும் போதும் இருக்கும். இமோஜன் என்பது கிங் சிம்பலின் என்கின்ற ஒரு நாடகம் ஷேக்ஸ்பியர் எழுதினது. அந்த கிங் சிம்பலினில் வரக்கூடிய சிம்பலினுடைய டாட்டர் தான் இமோஜன், IMOGEN, இமோஜன். ரொம்பவும் அதாவது ஷேக்ஸ்பியனுடைய விமன் கேரக்டர்ஸ்லேயே ரொம்பவும் ஒரு சாஃப்டஸ்ட் கேரக்டர் அப்படின்னா அது இமோஜன் தான். ஸோ இமோஜன் மாதிரி ஒரு சாஃப்டஸ்ட் கேரக்டர் படைக்கும் போதும் சரி, அல்லது யோகா மாதிரி ஒரு உலகத்திலேயே மோசமான ஒரு வில்லன் கேரக்டர் படைக்கும் போதும் சரி, it has as much delight in conceiving Iago as an Imogen. இமோஜனை படைக்கும் போதும் சரி, இயாகோ படைக்கும் போதும் சரி, அதே மாதிரி ஒரு டிலைட்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த படைக்கிறவர் அந்த கேரக்டராகவே மாற்றிடுவார். What shocks the virtuous philosopher delights the chameleon poet. கெமலூன் அப்படின்னு போட்டிருக்காரு. இது வந்து கெமாலியன், அதாவது பச்சோந்தி அப்படின்னு அர்த்தம். கெமாலியன் பாயிண்ட், பச்சோந்தி கவிஞன். இது வர்ச்சுவஸ் ஃபிலாசபர் அப்படின்னா தெரியும், ஒரு தத்துவம் பேசுகிறவன், தத்துவ ஞானி. ஒரு வர்ச்சுவஸ் ஃபிலாசபர் என்றால் ஒரு நல்லவைகளை பேசுகின்ற ஒரு தத்துவ ஞானிக்கு ஒரு பாயிண்ட்டுங்கிறவன் பச்சோந்தி மாதிரி இருக்காண்டா அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஷாக்காக இருக்குமா இல்லையா? ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பச்சோந்திங்கிறது தான் இடத்துக்கு தந்தாப்பில் மாறுறது. இடத்துக்கு தந்தாப்பில் மாறுற கேரக்டர் மோசமான கேரக்டர் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு பாயிண்ட்டுங்கிறவன் அப்படி இருந்தால் தான் ஒரு நல்ல பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறார். அதனால ஒரு வர்ச்சுவஸ் ஃபிலாசபர் எப்பொழுதுமே நல்ல விஷயங்களையும் நல்லவைகளே உலகத்தில் இருக்கணும்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்க ஒரு ஃபிலாசபருக்கு ஒரு பாயிண்ட்டுங்கிறவன் ஒரு கெமாலியன், ஒரு பச்சோந்தியாக இருக்கான் அப்படிங்கும்போது அவனுக்கு ஷாக்காக இருக்கும். இட் டஸ் நோ ஹார்ம் ஃப்ரம் இட்ஸ் of the dark side of things. ஒன்றினுடைய டார்க் சைடு அப்படின்னா இருண்ட பக்கம், ஒரு மனிதனுடைய மோசமான பக்கம், ஒரு மனிதனுடைய நல்ல பக்கம். ஒரு மனுஷங்கிட்ட நல்ல கேரக்டர் இல்லை, மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான்கிற மாதிரி ஒரு மிருகத்தனமும் இருக்கும். அந்த மிருகத்தனத்தை பார்க்கும்போதும் சரி, இட் டஸ் நோ ஹார்ம் ஃப்ரம் இட்ஸ் ரெலிஷ் ஆஃப் த டார்க் சைட். ரெலிஷ் அப்படின்னா என்ஜாய் அப்படின்னு அர்த்தம். அதை ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி செய்கிறது. ஸோ ஒரு மனிதனுடைய டார்க் சைடை பண்ணும்போதும் கூட ஒரு கவிஞன் வந்து அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியோடு அதை செய்வான். எனி மோர் தேன் ஃப்ரம் இட்ஸ் டேஸ்ட் ஃபார் த பிரைட் ஒன். அதே சமயத்தில் டார்க் சைடை பண்ணும்போதும் அவனுக்கு அப்படி ஹாப்பியாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு கேரக்டர்னுடைய பிரைட் சைடை பண்ணும்போதும் சிறப்பாக தான் அதே மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் தே போத் எண்ட் இன் ஸ்பெக்குலேஷன். ஏன்னா ரெண்டுமே அவன் கிடையாது, அவன் பாயிண்ட்டு கிடையாது. ரெண்டுமே அவன் மனசுக்குள்ளே அந்த கேரக்டரை ஸ்பெக்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஒரு ஊகிக்கிறதுன்னு வச்சிங்களேன். அதாவது அதுக்கு எந்த விதமான ஒரு ப்ரூஃபும் இருக்காது. ஆனால் நீங்களாக அதை வந்து கன்சீவ் பண்ணுவீங்க, இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கிறது ஸ்பெக்குலேஷன். அது மாதிரி நீங்கள் ஒன்றும் ப்ராஸ்டியூட்டு கிடையாது. ஆனால் ஒரு பாயிண்ட் வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டை படைக்கும்போது இவனே ஒரு ப்ராஸ்டியூட் எப்படியெல்லாம் இருப்பானோ ப்ராஸ்டியூட் மாதிரி மாறிடுறது, ஊகிக்கிறது அதை பற்றியே திங்க் பண்ணி அதுவாகவே மாறிடுறது. அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு கஞ்சனை பற்றி படைக்கிறீங்க. இப்போ நீங்கள் மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் வந்து அந்த ஷைலக் கேரக்டர் படிக்கிறீங்க. அவன் எவ்வளோ வட்டி வாங்குறதுல இருப்பான். அப்போ வட்டி வாங்குறவன்னா அவன் எப்படி மனசுக்குள்ளே ஒரு குறுயலாக இருப்பான் அப்படிங்கிறத நீங்கள் அதை நீங்கள் ஸ்பெக்குலேட் பண்ணணும். அவன் ரெண்டையுமே ஸ்பெக்குலேட் தான் பண்ணுவான், ஊகிப்பான். ஒரு கவிஞன் என்பவன் என்ன பண்ணுவான்னா ரெண்டையுமே ஸ்பெக்குலேட் பண்ணுவான். இது இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இவன் பிஹேவ் பண்ணுவான், இப்படி தான் இவன் பேசுவான், இப்படி தான் இவன் நடந்துக்குவான், இந்த மாதிரி சமயத்தில் இப்படி தான் அவன் பதில் சொல்லுவான் அப்படின்னு அவன் ஸ்பெக்குலேட் பண்ணுவான். எ பாயிண்ட் இஸ் தி மோஸ்ட் அன்பொயட்டிக்கல் ஆஃப் எனிதிங் இன் எக்ஸிஸ்டன்ஸ். இது ஒரு அருமையான கொட்டேஷன். எ பாயிண்ட் இஸ் த மோஸ்ட் அன்பொயட்டிக்கல். ஒரு பாயிண்ட்டுங்கிறவன் தான் உலகத்தில் இருக்கிறதுலையே ஒரு அன்பொயட்டிக்கல் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது ஒரு பாயிண்ட் தான். எ பாயிண்ட் இஸ் த மோஸ்ட் அன்பொயட்டிக்கல் ஆஃப் எனிதிங் இன் எக்ஸிஸ்டன்ஸ். உலகத்தில் இருப்பவைகளிலேயே ஒரு அன்பொயட்டிக்கல்னு ஒன்று இருக்கும்னா அது ஒரு பாயிண்ட்டை தான் குறிக்கும். பிகாஸ் ஹி ஹஸ் நோ ஐடென்டிட்டி. ஏனென்றால் பொயட் அப்படிங்கிறவனுக்கு ஒரு பொயட்டுங்கிற ஐடென்டிட்டியே கிடையாது. அவன் ஒரு பொயட்டாகவே இருக்க மாட்டான். அவன் என்ன கேரக்டரை பற்றி எழுதுகிறானோ அதாவே அவன் மாறிக்கிட்டே இருப்பான். ஸோ ஹி இஸ் நோ மோர் எ பொயட். ஹி இஸ் கண்டினியூவலி இன்ஃபார்மிங் பர்ஹாப்ஸ் அண்ட் ஃபில்லிங் சம் அதர் பாடி. இவன் எப்பொழுதுமே என்ன பண்ணுவான்னா
இன்னொரு கேரக்டரை இன்ஃபார்ம் பண்ணுவான், அல்லது அந்த கேரக்டர்னுடைய உடம்புக்குள்ளே போய் இவன் ஃபீல் பண்ணிவான். சில பேயெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் காட்டுவான், பேயெல்லாம் போய் அது இன்னொரு உடம்புக்குள்ளே பூந்துக்கும். அது மாதிரி ஒரு பாயிண்ட் என்ன பண்ணுவான்னா, ஒரு வில்லன் கேரக்டர் படைக்கிறான்னா இவன் வில்லன் உடம்புக்குள்ளே பூந்துக்குவான். அப்போது ஃபில்லிங் சம் அதர் பாடி, இன்னொரு உடம்பை ஃபில் பண்ணி விட்ருவான். இவன் எப்பயுமே ஒரு பாயிண்ட்டுங்கிறவன் கண்டினியூவஸாக ஒரு கேரக்டரை சொல்லுவான், அல்லது அந்த கேரக்டர் உள்ளேயே பூந்துருவான். த சன், அவன் சன்னை சொல்கிறதுனா ஒரு சூரியனை பற்றி இவர் சொல்கிறாருன்னு வச்சுங்களேன், இவனே ஒரு சூரியனாக மாறிடுவான். அதே மாதிரி ஒரு மூனை பற்றி, ஒரு சீயை பற்றி, ஒரு மனிதர்களை பற்றி, விமன் பெண்களை பற்றி, அல்லது ஹூ ஆர் கிரியேச்சர்ஸ் ஆஃப் இம்பல்ஸ், அவன் எல்லாமே, அவன் சன்னாக இருக்கட்டும், மூனாக இருக்கட்டும், சீயாக இருக்கட்டும், மென்னாக இருக்கட்டும், விமனாக இருக்கட்டும், எல்லாமே ஹூ ஆர் கிரியேச்சர்ஸ், அவர்களெல்லாம் அந்த கிரியேச்சர்ஸாகவே மாறிடுவான். கிரியேச்சர்ஸ் ஆஃப் இம்பல்ஸ் ஆஃப் poetical and have about them an unchangeable attribute. அந்த பொருளினுடைய அன்சேஞ்சபிள், மாறாத, அந்த பொருளுக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு கடலுக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்கும், ஒரு சன்னுக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்கும், ஒரு மூணுக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்கும். அந்த குணாதிசயங்களை மாற்றாமல் அப்படியே போயிடுவான் அவன். த poet has none. ஒரு பாயிண்ட்னு ஒருத்தனே கிடையாது, அவனுக்கு நோ ஐடென்டிட்டி. ஹீ இஸ் சர்டன்லி த மோஸ்ட் அன்பொயட்டிக்கல் ஆஃப் ஆல் காட்ஸ் கிரியேச்சர்ஸ். கடவுளினுடைய படைப்புகளிலேயே, அதான் சொன்ன கொட்டேஷன் இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்கிறார். கடவுள் படைத்த படைப்புகளிலேயே ஒரு அன்பொயட்டிக்கல்னு ஒரு கிரியேச்சர் இந்த உலகத்தில் இருக்குன்னா அது ஒரு பாயிண்ட் தான். ஹீ இஸ், அவன் தான். இஃப் தென் ஹி ஹஸ் நோ செல்ஃப், அவனுக்குன்னு ஒரு செல்ஃப் இல்லை. அண்ட் இஃப் ஐ ஆம் அ பாயிண்ட், வேர் இஸ் த வண்டர் வாட் ஐ ஷுட் சே, ஐ வுட் ரைட் நோ மோர். இப்போ நான் ஒரு கவிஞனாக இருக்கேன்னு வச்சிங்களேன், அப்போது ஒரு பெரிய ஒண்டர், ஒரு பெரிய அதிசயத்தை பற்றி ஐ ஷுட் சே ஐ வுட் ரைட் நோ மோர், என்னால் அதுக்கு மேலே எழுத முடியாது, பிகாஸ் ஐ எம் அ பாயிண்ட், அவ்வளோதான். ஆனால் ஒரு ஒண்டரை நான் அதுவாகவே மாறிட்டேன்னு வச்சிங்களேன், அப்போ அதை பற்றி என்னால் நிறைய எழுத முடியும். மைட் ஐ நாட் அட் தட் வெரி இன்ஸ்டன்ட் ஹேவ் பீன் காஜிட்டேட்டிங். காஜிட்டேட்டிங் அப்படின்னா மெடிடேட்டிங், அதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் உன்னை பற்றியே சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன். மைட் ஐ நாட் அட் தட் வெரி இன்ஸ்டன்ட் ஹேவ் பீன் காஜிட்டேட்டிங், மெடிடேட்டிங், திங்கிங் ஆன் தி கேரக்டர்ஸ் ஆஃப் சாட்டன் அண்ட் ஓப்ஸ். சாட்டன் அண்ட் ஓப்ஸ். சாட்டன் நமக்கு தெரியும், அது ஒரு ரோமானிய கடவுள். ரோமானிய கடவுள், இது காட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சாட்டன் வச்சுங்க. இது இந்த ஓப்ஸுங்கிறது என்னென்னாக்க கிட்டத்தட்ட சாட்டனுடைய ஒய்ஃபு. ஆனால் இதுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, சாட்டனுங்கிறது ரோமன் காட், ஓப்ஸுங்கிறது கிரீஸ் காட், கிரேக்க கடவுள். இது ரோமானிய கடவுள். இது என்னடா பிரச்சனை வந்துருச்சுன்னா, ரோமானியர்களை கிரேக்கர்கள் பிடிச்சிட்டாங்க. கிரேக்கர்கள் ரோமானியர்களை பிடிச்ச உடனே கான்கர். ஸோ ரோமன்ஸ் வேர் கான்கர்ட் பை கிரீஸ். அப்போது கிரீக்கினுடைய டைட்டன், கிரேக்க கடவுள் டைட்டன், அந்த டைட்டனுடைய சிஸ்டர் தான் இந்த ஓப்ஸுங்கிறவன். அந்த கிரேக்க கடவுளாகிய டைட்டானியர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, டைட்டான் அசுரர்கள் அப்படின்னு, அந்த கடவுளுடைய ஒரு சிஸ்டர் தான் ஓப்ஸ். இப்போது இவன் கிரேக்கர்கள் ரோமானியர்களை அடிமைப்படுத்தினோடனே ரோமானிய கடவுள் சாட்டனை இவன் தான் சிஸ்டரை திருமணம் பண்ண வச்சுட்டான். அதனால தான் சாட்டன் அண்ட் ஓப்ஸ். ஸோ சாட்டனுங்கிறது ரோமானிய ஆண் கடவுள் ஹஸ்பண்டு, ஓப்ஸுங்கிறது கிரீக்கினுடைய பெண் கடவுள் ஒய்ஃபு. அதனால் இவர் காட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னால் ஓப்ஸையும் காட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், இந்த காடஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு தான் சொல்லிடுவாங்க. இது பார்த்துக்கணும். அவரும் காட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னால் அந்த அம்மாவும் காடஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தான் சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க ஒய்ஃபு தானே, அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி நீங்கள் ஒரு சாட்டன் கேரக்டரையோ அல்லது ஓப்ஸ் கேரக்டரையோ நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அதுவாகவே மாறிடுவீங்க. ஒரு பாயிண்ட் அதுவாகவே மாறிடுவான். இட் இஸ் அ wretched திங் டு கன்ஃபெஸ். இட் இஸ் அ wretched திங். wretched அப்படின்னா ஒரு மோசமான தன்மை. டு கன்ஃபெஸ் பண்ணுறது அப்படின்னா ஒரு செய்த தவறை ஒத்துக்கிறது. அந்த ஒத்துக்கிறதுங்கிறது wretched திங். நீ ஒத்துக்கிறது இல்லை, but it's a very fact that not one word I ever utter can be taken for granted as an opinion growing out of my identical nature. ஸோ இவருக்கு இந்த ஐடென்டிக்கல் நேச்சர் தான் இருக்கும். இவர் எந்த கேரக்டர் படைக்கிறாரோ அந்த கேரக்டராகவே தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரு. how can it when I have no nature? ஸோ how can it, இது எப்படி பாசிபிள்?
when I have no nature. எனக்குன்னு ஒரு நேச்சர் கிடையாது. ஒரு பொயட்டுக்குன்னு ஒரு நேச்சர், ஒரு பொயட்டுக்குன்னு ஒரு தன்மை கிடையாது. அவர் எந்த திருப்பி இந்த விஷயங்களை தான் அவர் நீட்டமாக சொல்லிட்டு இருக்கார். Have no nature. When I am in a room with the people, if I ever am free from speculating on creations of my own brain, then not myself goes home to myself. இப்போது when I am in a room, நான் ஒரு ரூமில் இருக்கேன் with people, எல்லாரோடையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். If ever I am free from speculating on creations of my own brain, இப்போது என்னுடைய பிரெயினில் நான் ஒன்றை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணுவேன், அதை பற்றி நான் ஸ்பெக்குலேட் பண்ணுவேன். ஸ்பெக்குலேட் பண்ணுறதுனா ஊகிப்பேன். இந்த கேரக்டரை நான் க்ரியேட் பண்ணணும், அதுனா எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் ஊகிப்பேன். அப்படி ஊகிக்கணுன்னா என்ன செய்யணும், ஐ மஸ்ட் பி ஃப்ரீ. நீங்கள் ஒரு ஃப்ரீயாக இருந்தால் தானே உன்னை பற்றி நீங்கள் திங்க் பண்ணவே முடியும். வென் யூ ஆர் வித் சம் பீப்புள், இப்போ சிலர் நான் பார்த்துருக்கேன், நான் ஏதாவது சீரியஸாக திங்க் பண்ணிகிட்டு இருப்பேன், ஆனால் நான் சும்மா உட்காந்துட்டுருக்கேன்னு நின்றுட்டு யாராவது உட்காந்து அரட்டை அடிப்பாங்க. ஒரு மாதிரி எனக்கு ஒரு இரிட்டேஷனாக கூட இருக்கும். பிகாஸ் நான் பார்க்கறது சும்மா தான் உட்காந்துருக்கேன், ஆனால் மை மைண்ட் இஸ் சீரியஸ்லி ஒர்க்கிங். இட் திங்க்ஸ் ஆஃப் சம்திங். அப்போது நீங்கள் ஏதாவது ஒன்று திங்க் பண்ணணும், ஏதாவது ஒன்றா நீங்கள் மாறணும், ஏதாவது ஒன்றா ஊகிக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன இருக்கணும், யூ மஸ்ட் பி ஃப்ரீ. But how can I be free when I am in a room with the people? So I am not free. So அந்த சமயத்தில் I cannot create. Then not myself goes home to myself. அதனால் என்னுடைய myself என்ன பண்ணாது, goes home, அது தனியாக போகாது. But the identity of everyone in the room begins to press upon me that I am in a very little time annihilated, not only among men. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பட் த ஐடென்டிட்டி ஆஃப் எவ்ரி ஒன் இன் த ரூம் பிகின்ஸ் டு ப்ரெஸ் அப்பான் மீ. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுடைய ஐடென்டிட்டியும், இவன் தான் பாஸ்கரன், இவர் தான் சண்முகம், இவங்க தான் லதா, இப்படின்னு ஒவ்வொருத்தரையினுடைய ஐடென்டிட்டியும் எனக்குள்ளே பதியும். ஆனால் அதே சமயத்தில் நான் என்ன பண்ணுவேன், I am in a very little time annihilated. Annihilated பிரிகிறதுன்னு அர்த்தம், அப்படியே சிறுசாக பிரிகிறது. நாட் ஒன்லி அமங் men. அப்போ நான் மனிதர்களோட இல்லாமல் நான் என்னுடைய மைண்ட் என்ன ஆகும், ஆனிஹிலேட் ஆகும், பிரியும். அப்படி பிரிஞ்சு இட் would be the same in a nursery of children. இது நர்சரி ஆஃப் சில்ட்ரன் கூட இருந்தாலும் அப்படி தான். அதாவது எல்லாரோடையும் கலக்காமல் கலக்கிறது. யூ ஷுட் மிங்கிள் வித் ஆல் வித்தவுட் பீயிங் மிங்கிள்டுன்னு ஒரு அழகான ஒரு கொட்டேஷன் இருக்கும். யூ ஷுட் மிங்கிள் வித் ஆல், நீங்கள் எல்லாரோடையும் மிங்கிள் ஆகணும், ஆனால் யாரோடையும் மிங்கிள் ஆகிடக்கூடாது. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க நண்பர்கள், உட்காந்து அவங்களோட ஜாலியாக கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருக்கணும், ஆனால் நீங்கள் ட்ரங்கட் ஆகிடக்கூடாது. அதுக்காக அவன் குடிக்கிறவனை பார்த்து தண்ணி அடிக்கிற பசங்க பொறுக்கி போயிடுங்க, இப்படி நீங்கள் போய் உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் செட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. அப்படி பண்ணினீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு குடிகாரன் கேரக்டர் நீங்கள் எப்படி எழுதுவீங்க? ஒரு நல்ல ப்ராஸ்டியூட் இருக்குது, அதனால் என்ன, நல்ல ப்ராஸ்டியூட்டோட போய் ஜாலியாக கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருங்க. அவள் லாங்குவேஜே வித்தியாசமாக இருக்கும், அவங்களோட பேசுகிறது, பழகிறது, ஒரு கொஞ்சுறது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் பிட் யூ மஸ்ட் ஆனிஹிலேட். நீங்கள் ஒரு இது பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களாகவே நீங்கள் அந்த பிட்டு போய் அவங்களாகவே நீங்கள் மாறிடணும். அவங்களோடையே பேசிகிட்டு இருக்கணும், அவங்களோட பேசிகிட்டு இருக்கணும், அவங்களாகவே நீங்கள் மாறணும். அப்படின்னா அவங்க என்னென்னமோ பேசுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க, என்னமோலாம் செய்வாங்க, அதெல்லாம் நமக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்படி நீங்கள் அவங்களா மாறினீங்கன்னா தான் அது மாதிரியான ஒரு கேரக்டரை உங்களால் கன்சீவ் பண்ணவே முடியும், இமேஜின் பண்ணவே முடியும். இப்போ நீங்கள் ஏதோ ஒன்றை பற்றி தானே எழுதணும், அந்த உலகத்தில் ஏதோ ஒன்றை பற்றி நீங்கள் எழுத போகிறீங்க. ஒரு சயின்டிஸ்ட்டை பற்றி எழுதுறீங்க, அப்போ ஒரு சயின்டிஸ்ட் மைண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் எப்படி பேசுவார், எப்படி மற்றவங்ககிட்ட பிஹேவ் பண்ணுவார், அது மாதிரி இருக்கும். I know not whether I make myself wholly understood. I know not, எனக்கு நல்லா தெரியல. I make myself wholly understood. எல்லாத்தையும் நான் முழுசாக புரிஞ்சுக்கிட்டேனான்னு எனக்கு தெரியல. I hope enough so to let you see that no dependence is to be. I hope enough so to let you see that no independence is to be. இந்த இடத்துல என்ன மிஸ் ஆகுது? I hope enough so to let you see that no dependence is to be placed on what I said that day. So இந்த இடத்துல அதை நீங்கள் எழுதிங்க. Let you see that no dependence is to be placed on what I said that day. I hope enough, எனக்கு போதுமான அளவுக்கு நம்பிக்கை இருக்குது. So to let you see, நீங்களே பாருங்கள், that no டிபெண்டன்ஸ்னால் உன்னை சார்ந்து இருக்கிறது. No dependence is to be placed on what I said that day.
அன்று நான் என்ன சொன்னேனோ அதை நான் சார்ந்து இருக்கவில்லை அப்படின்னு சொன்னார். இன் தி செகண்ட் பிளேஸ், இரண்டாவது, I will speak of my views and of the life purpose to myself. ரெண்டாவது, I will speak of my views, நான் என்னுடைய கருத்துக்களை சொல்கிறேன், and of the life, அதாவது purpose to myself. I am ambitious of doing the world some good. ரெண்டாவது, I will speak of my views, என்னுடைய கருத்துக்கள், என்னுடைய வாழ்க்கையில், and of the life purpose to myself, எனக்குன்னு இருக்கக்கூடிய குறிக்கோள், என்னுடைய வியூ, என்னுடைய அம்பிஷன், அதை நான் சொல்கிறேன். என்னென்னா, I am ambitious of doing the world some good. இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு நான் நினைக்கிறேன். If I should be spared, that may be the work of maturer years. ஒருவேளை ஒரு நல்ல மச்சூரர் இயர்ஸ், நல்ல ஒரு மச்சூர் இயரில் நான் இதை செய்யலாம் அப்படின்னு நான் ஸ்பேர் பண்ணினேன்னா, இது அப்போ செஞ்சுக்கலான்னு நான் ஒதுக்குனேன்னா, in the interval I will essay to reach as to high a summit in poetry as the nerve bestowed upon me will suffer. ஸோ எப்பயாவது ஒருக்க நான் ஒரு நல்ல மச்சூரர் இயரில் நம்ம இதெல்லாம் செய்வோம். நல்லது ஏதாவது ஒன்று இந்த உலகத்துக்கு செய்யணும், நல்ல குட் ஒன்று இந்த உலகத்துக்கு நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது, இஃப் ஐ ஷுட் பி ஸ்பேர்ட், தட் மே பி த ஒர்க் ஆஃப் மச்சூரர் இயர்ஸ், அது வயசான காலத்தில் தான் அது செய்யணும் அப்படின்னு நான் ஸ்பேர் பண்ணால், இன் த இன்டர்வல் ஐ வில் அசே டு ரீச் டு ஆஸ் ஹையர் சம்மிட் இன் poetry. ஒரு poetryயில் ஒரு உச்சத்தை அடைஞ்சிட்றேன். ஆஸ் த நர்வ் பெஸ்டோடு அப்பான் மீ வில் சஃபர். அப்போது எனக்கு இந்த நர்வ் இருக்குது பாருங்கள், அது பெஸ்டோடு அப்பான் மீ வில் சஃபர், அது சஃபர் ஆகுது. The faint conceptions I have of poems to come brings the blood frequently into my forehead. அப்போது நான் நீங்கள் கவிதை எழுதுவது என்பது அந்த உணர்வு தானே. அப்போ நான் அப்படி உணர்வு பூர்வமாக நான் எழுதிட்டு இருப்பேன். I have poems to come brings the blood frequently into my forehead. என்னுடைய கவிதைகளெல்லாம் நான் உணர்ச்சி வசப்படும் போது அப்படியே அது பிளட்டை என்னுடைய ஃபோர்ஹெட், என்னுடைய நெற்றிக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் உணர்ச்சி வசப்படும். ஏன்னா நல்ல கவிஞர்களும் அப்படியே உணர்ச்சி வயப்படணும். அதான் இவன் எல்லா லெட்டர்லையும், இதுக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர்லாம் சொல்கிறார். ஒரு நல்ல கவிஞன் என்பவனுக்கு என்ன இருக்கணும், அவனுக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்கணும், ஒரு கற்பனை இருக்கணும், அந்த உணர்வு இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கற்பனை பண்ணி ஒரு உணர்வு பூர்வமாக ஒன்று திங்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அப்படியே பிளட்டு இட் கம்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி இன்டு மை ஃபோர்ஹெட். ஆல் ஐ ஹோப் இஸ் தட் ஐ மே நாட் லாஸ் ஆல் இன்ட்ரெஸ்ட் இன் ஹியூமன் அஃபேர்ஸ். அதே சமயத்தில் இவன் என்னவா இருக்கான், இவன் எல்லா கேரக்டராகவும் மாறிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு இவன்னு ஒருத்தனை இல்லை, ஒரு பொயட்டாகவே இவன் இல்லை. ஸோ ஆல் ஐ ஹோப் இஸ் தட் ஐ மே நாட் லாஸ் ஆல் இன்ட்ரெஸ்ட் இன் ஹியூமன் அஃபேர்ஸ். ஸோ அதனால் நான் எல்லாவாகவும் மாறிடுறேன். ஒரு ப்ராஸ்டியூட்டாகவும் மாறிடுறேன், ஒரு சயின்டிஸ்டாகவும் மாறிடுறேன், ஒரு பிஸ்னஸ் மேனாகவும் மாறிடுறேன், ஒரு ஷைலக் மாதிரியாகவும் மாறிடுறேன், ஒரு இமோஷனாகவும் மாறுறேன், அட் த சேம் டைம் ஒரு ஏகோகம் மாறிடுறேன். ஆனால் நான் நானாகவே இல்லை, ஒரு பொயட்டாகவே இல்லை. ஸோ ஐ லாஸ் ஆல் இன்ட்ரெஸ்ட் இன் ஹியூமன் அஃபேர்ஸ். ஐ ஃபீல் ஃபார் அப்ளாஸ் ஈவன் ஃப்ரம் த ஃபைனஸ்ட் ஸ்பிரிட்ஸ் வில் நாட் blunt any acuteness of vision I may have. I have acuteness of vision. acute அப்படின்னா ரொம்ப நுட்பமான, உலகத்தில் இருக்க ஒவ்வொன்றை பற்றியும் எனக்கு ஒரு நுட்பமான பார்வை இருக்கும். ஒரு நல்ல கவிஞர்கள், ஒரு நல்ல இலக்கியவாதிகளினுடைய குணாதிசயமே என்ன இருக்கும், அவன் எதை பார்த்தாலும் ரொம்ப நுட்பமாக இது பண்ணுவான். ஸோ அப்போ எல்லாரும் என்னை பார்த்து ரொம்ப அப்ளாஸ் பண்ணுற மாதிரி, ஓப்பா என்ன நுட்பமாக கவனிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஐ do not think it will. I feel assured I should write from the mere yearning and fondness I have for the beautiful, even if my night's labors should be burnt every morning and no eye ever shine upon them. ஆனால் நான் அப்படி இல்லை. I do not think it will. I feel assured I should write from the mere yearning. yearningனா ஒரு ஆர்வம், ஒரு துடிப்பு. நான் எப்பொழுதுமே எழுதுறது எல்லாமே ஒரு ஆர்வம், துடிப்பு அண்ட் ஃபாண்ட்னஸ், ஒரு விருப்பம். ஐ ஹாவ் ஃபார் த பியூட்டிஃபுல், ஒரு அழகான எந்த. ஸோ இப்போ மறுபடியும் பார்த்துக்கணும், பியூட்டியை யூஸ் பண்ணால் பியூட்டி இஸ் ட்ரூத் அண்ட் ட்ரூத் பியூட்டியை ஞாபகம் வச்சுக்கணும். பியூட்டிஃபுல், இந்த உலகத்தில் எதெல்லாம் அழகானதோ, எதெல்லாம் உண்மையானதோ அவைகள் மேலே எனக்கு ஒரு ஃபாண்ட்னஸ், விருப்பம் இருக்கும், ஒரு ஏர்னிங், அதை பற்றின ஒரு எழுதணுங்கிற ஒரு ஆர்வமும் ஈடுபாடும் இருக்கும். அதனால தான் நான் எழுதுகிறேன்.
If my night's labors should be burnt every morning and no eye ever shine upon them. The night's labors should be burnt every morning. The night's labor, இரவு நேரத்து பணி, இரவு நேரத்தில் கண்முழிச்சு எவ்வளோ அப்படியே விடிய விடிய உட்காந்து எழுதிட்டு இருப்பான். And no eye ever shine upon them. But even now I am perhaps not speaking from myself, but from some character in whose soul I now live. இப்போ கூட நான் நானாக பேசலை. I am perhaps not speaking from myself, but from some character in whose soul I now live. நான் வேறு ஒரு கேரக்டர்னுடைய ஆன்மாவுக்குள்ளே நான் இருக்கேன். now I live in some other character's soul. இன்னொரு கேரக்டர்னுடைய சோலுக்குள்ளே நான் போயிட்டேன். அப்போ அந்த கேரக்டர் மாதிரி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அந்த கேரக்டர் மாதிரி தான் நான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எப்பயுமே அப்படி தான் இருக்கேன், நான் நானாக இருந்ததில்லை, எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிடையாது அப்படின்னு இவருக்குன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் திஸ் இஸ் ஜென்ரல் ஃபார் ஆல் த பாயிண்ட்ஸ். ஒரு கவிஞன் என்று சொன்னால் அவனுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கக்கூடாது, அவனுக்குன்னு ஒரு செப்பரேட் ஐடென்டிட்டி இருக்கக்கூடாது. அவன் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாவாகவும் மாறுகின்ற ஒரு கெமேலியன் போயட்டாகத்தான் அவன் இருக்க வேண்டும் என்று இந்த லெட்டரில் இவர் சொல்கிறாரு. இதோட பிஜிடிஆர்பி போர்ஷனுக்குரிய கீட்ஸ் லெட்டர்ஸ் எல்லாமே முடிஞ்சு போகுது. தேங்க்யூ.